முடியாது என்ற பிரச்சார பயணத்தை பிரச்சார திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே தமிழகத்தில் தலை குனிஞ்சு போச்சு. எங்க தலை நிமிர்ந்தா இருக்குது, தலை தொங்கி போச்சு. நிமிரல, தலை தொங்கி காட்சி அளித்துக் கொண்டிருக்குது. ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பாருங்க, நாள்தோறும் செய்தி. பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இன்றைக்கு 3 பேர், குழந்தை, ஒரு பெண், ஒரு ஆண், மற்ற 3 பேர் இறந்திருக்கிறாங்க. அதோட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்க ஒரு கேண்டீன்ல வேலை செய்கிற ஒரு பெண்மணிய, அங்க இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகின்றது. இதைத்தான் நான் சொன்னேன். தலை நிமிர்ந்து இல்ல, தலை குனிஞ்சு போய் தொங்கி போயாச்சு. அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது. எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியலாக நான் வெளியிடுவோம். மேலும் பல அறிவிப்புகள் வரும். அது வரும், வருங்க. அதுல அறிவிப்புல எல்லாம் வரும், ஒவ்வொரு அறிவிப்பா வரும். இன்னைக்கு தம்பி கட் ஆயிட்டுறான். ஏற்கனவே நாங்க அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்பு வரும். ஏற்கனவே நாங்க அறிவிச்சாச்சு, அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். அது மட்டும் இல்ல, இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசீலனை இருக்கிறது. அதுக்கெல்லாம் இறுதி வடிவம் கொடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கைகள் இணைத்து அதோட அறிவிக்கப்படும். இதே ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எங்களை எல்லாம் எப்படி கிண்டலு கேள்வி சொன்னீங்க. இப்ப நீங்களே அந்த கேள்வி கேட்டீங்க. 2 மாதத்துக்கு முன்பு இதே திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சில அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்தது. எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு, அங்க யாருமே கூட்டணிக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை அமைச்சாச்சு. இந்த கூட்டணியில இன்னைக்கு அதிமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைஞ்சிருக்குது. இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்கின்றன. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றது. இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கம் வைக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் பலம் வாய்ந்த கூட்டணி. ஏங்க அவரு வெளியில பொது வெளியில் பார்த்தா தானே தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தோட்டு 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. இதை வச்சு நாங்கள் என்ன செய்யறோம்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுபடுத்தினார். மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்தியாச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். இது அவரு டிவியில பார்க்கல, தொலைக்காட்சியில் பார்க்கல, பார்க்கறதுக்கு நேரம் இல்ல, மக்களை பார்க்கறதும் இல்ல, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும். தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் இருக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க.
புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டோம். சார் ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியலையே. ஊழல் சக்தினா என்ன, யார் குறிப்பிட்டு சொல்றாரு? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இவர் தான் சொல்றீங்க. தீய சக்தி ஊழல் சக்தி யார குறிப்பிட்டு சொல்றாரு? குறிப்பிட்டு சொன்னா தானே சொல்ல முடியும். எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேர சொன்னாரா இல்லையா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு. எங்களுடைய அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? யார் கூட வச்சிருக்கிறாரு? அவர் கூட அதிமுக ஒருத்தர் வெளியில் போய் அங்க யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும், நான் பெயர் சொல்ல விரும்பல. தாவேக்காவில் போய் சேர்ந்திருக்காரு. அவர் ஊழல் குற்றச்சாட்டு புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தாரா இல்லையா? அப்ப யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? எங்களை குறிப்பிட்டு சொன்னா அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு, ஒன்றும் பதில் இல்லாதெல்லாம் இல்லை. இது பொன்விழா கண்ட கட்சி 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க. நாங்க சாத்தியமா இருக்கிற காரணத்துல தான் அறிவிக்கிறேங்க. இதை நீங்க கேட்கிற கேள்வி அங்க கேட்கணும், யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நானும் பல தடவை பாக்குறேன் தொலைக்காட்சியில் வரலாம், அவர் நடந்து போகும்போது முக்கியமான கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு அப்படியே ஏதோ சொல்லி கிளி கொடுத்து கேள்வி கேட்கறேன் எனக்கு தெரியல. ஆனா இந்த கேள்வி அங்க கேட்க வேணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டு தான் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள், புரியுதுங்களா? இன்னைக்கு மாண்பு அம்மா அவர்கள் இருந்தாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க. சொன்னது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்தணும். மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்க அறிவிச்சாங்க. சார் அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, அதையே திருப்பி பேசிட்டா சார். நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். திருப்பி கேரள இருக்காடு மாதிரி கேட்காதீங்க. அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை. அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்துக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், அதனால சொல்றேன். இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க, நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.